குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி 10th மினிமம் மெட்டீரியல் மேக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம 5th சாப்டர் பார்க்க போகிறோம். நேற்றோட நம்ம என்ன பண்ணிட்டோம், மேட்ரிக்ஸ் அணிகள் முடிச்சாச்சு. இன்னையிலேருந்து நம்ம கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, அதாவது ஆயத்தொலை வடிவியல், அந்த சாப்டரில் சில முக்கியமான மற்றும் எளிதான கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 5.1 ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் whose vertices are -3, 5, 5, 6 and 5, -2. இங்கிலீஷில் தமிழில் -3, 5, 5, 6 மற்றும் 5, -2 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு காண்க. இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன், தமிழ்லேயும் எழுதியிருக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பு கேட்குறாங்க. அந்த முக்கோணத்தினுடைய 3 முனைப்புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க. முக்கோணம்னு எடுத்துக்கோ. இது ஒரு முக்கோணம், சாதாரணமாக வரைகிறேன். ஏ பி சி என்றது இதான் முனைப்புள்ளிகள். உச்சி புள்ளிகள்னு சொல்லுவாங்க, முனைப்புள்ளிகளும் சொல்லுவாங்க இதுக்கு. இப்போ ஏ என்ற புள்ளி இதை வச்சுக்கலாம், பின்றது இது, சின்றது இந்த புள்ளி. அதாவது ஏ என்றது -3, 5, பின்றது 5, 6, 5, -2 இது. ஓகே, இப்போ இதனுடைய பரப்பு உள்ள இந்த அடைப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு கேட்குறாங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, புள்ளிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த முதல் புள்ளி இந்த -3, 5 இருக்கு இல்லையா, நான் திருப்பி எழுதுகிறேன். -3, 5ன்றது ஏ என்ற புள்ளி. ஓகே, அடுத்தது பி என்ற புள்ளி 5, 6, சி என்ற புள்ளி 5, -2, சி என்ற புள்ளி. இப்போ இந்த புள்ளியை முதல் புள்ளியை இந்த -3 நம்ம x1 அப்படின்னு எழுதிக்கணும். இதில் பியில் முதல் புள்ளியை x2ன்னு எழுதிக்கணும். சியில் முதல் புள்ளியை x3ன்னு எழுதிக்கணும். அடுத்தது இது y1, இது y2, இது y3. நல்லா புரிஞ்சிக்கணும், பொறுமையாக நடத்துகிறேன், கவனிச்சிக்கங்க தெளிவாக. x1 y1, அதாவது இதை இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது y ஆக்சஸ், இது x ஆக்சஸ், இது x ஆக்சஸ், இது y ஆக்சஸ். ஓகே, இது தெரியும், கிராஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸு ஒய், இது ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் வரும். இங்கே குறிச்சிக்கலாம். 1, 2, சும்மா ரஃப்பாக நம்ம குறிக்கிறோம். 4, 5, இங்கேயும் -1, -2, இங்கே கீழே -1, -2, -3, இங்கே மேலே 1, 2, 3, 4, 5. இப்போ புள்ளிகள் குறிச்சாச்சு. அதாவது எக்ஸ் தளம், ஒய் தளம், XY தளம் எழுதியாச்சு. இப்போ x1 என்னது -3, 5 ரஃப்பில் போடலாம். -3 எங்கே இருக்குது, எக்ஸு, இது ஃபுல்லுக்குமே எக்ஸு. -2 இங்கே இருக்குது, இங்கே -3. ஃபார் எக்ஸாம்பிள் -3 இங்கே வச்சுக்கலாம். சரியா, -3, -3, 5. இப்போ -3க்கு நேராக, அதாவது எக்ஸு, இது முதல் புள்ளி என்னது எக்ஸில் குறிக்கும், ரெண்டாவது புள்ளி ஒய்யை குறிக்கும். சரியா, அப்போ -3 இங்கே இருக்குது எக்ஸில், -3க்கு நேராக 5 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ முதல் புள்ளி ஏ ஆனது இந்த இடத்துல இருக்குது.
முதல் புள்ளி ஏ வந்து இங்கே இருக்குது. அடுத்து ரெண்டாவது புள்ளி 5,6. 5 எங்கே இருக்குது? எக்ஸ் அச்சில் 5, 6 ஒய் அச்சு. இப்போ இந்த இடத்துல ஒய் அதுவும் ப்ளஸ் தான். இந்த 5 வரைக்கும் தான் நான் எழுதியிருக்கிறேன். 6 இப்போ 5,6 பின்றது இந்த இடத்துல வரும். பின்ற புள்ளி இந்த எக்ஸ் இன்ட்டு மாதிரி போட்டிருக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல பின்ற புள்ளி வரும். அடுத்தது சின்ற புள்ளி 5,-2. 5 -2 கீழே இருக்குது, இங்கே இருக்குது -2, இந்த இடத்த குறிக்கும். 5,-2 இதுதான் ஒரிஜினல். ஏன்றது எது? இது. இப்போ ஏபி ஸ்கேல் வச்சு அல்லது நீ கையில் நேராக போட முடிஞ்சுன்னா போடலாம். ரஃப்பு தான் இது. ஸ்கேல் வச்சு இப்படி இணைச்சிக்கணும். இது ரஃப்பாக நம்ம போட்டது. இது கிராஃப் படி எப்படி அந்த 3 புள்ளிகள் எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம கிராஃப் படி நம்ம போட்டிருக்குறோம். இப்போ இந்த இடைப்பட்ட இந்த பரப்பளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்னது? ஒரு கடிகார முள் எப்படி போகும்? இதான் கடிகாரம்னு வச்சுக்கோ, வட்டமாக யோசனை பண்ணிக்கோ. இது ஒரு கடிகாரம். இப்போ கடிகார முள் எப்படி வரும்? இப்படி தான் வரும். 1, 2, 3ன்னு வலது பக்கமாக தான் வரும் கடிகார முள். ஆனால் கடிகார முள்ளின் இடது பக்கத்தில் இருக்கிற புள்ளிகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இடது பக்கமாக கடிகாரத்தினுடைய இடது பக்கம் இது. இப்போ முதல்ல ஏ வந்து எது? 5. ஏ வந்து இங்கே இருக்குது பாரு, இந்த புள்ளி தான் ஏ. இங்கே என்னன்னு குறித்தோம்? 3 -3 இடது கடிகார முள்ளின் இடது பக்கமாக புள்ளிகளை வரிசைப்படுத்தணும். இப்போ இதுக்கப்புறம் சியை தான் நம்ம எழுதணும். சி இடது பக்கம்னா ஏக்கு அப்புறம் என்ன வருது? சின்ற புள்ளி 5,-2. 5,-2 அடுத்தது தான் பி. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ தான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது கிராஃபில் நம்ம ரஃப் கிராஃபில் இதை மாதிரி நம்ம ஏபிசி என்ற புள்ளிகளை குறிச்சிட்டு கடிகார முள்ளின் இடது திசையில் அமைந்த புள்ளிகளை வரிசைப்படுத்தணும். இப்போ ஃபார்முலா முக்கோணத்தின் பரப்பு, அதாவது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அல்லது முக்கோணத்தின் பரப்பு. தமிழில் முக்கோணத்தின் பரப்பு. ஃபார்முலா என்னென்னா இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிங்க. நீ சமக்குறியெல்லாம் போட தேவையில்ல. ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 திருப்பி அகைன் x1 y1. ஓகே, இதை வந்து அதுக்கு அடுத்தது இது முடிச்சிட்ட பிறகு ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கிலீஷில் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். தமிழில் சதுர அலகுகள் அப்படின்னு எழுதணும். சதுர அலகுகள். இப்போ ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் மதிப்பை. x1 என்னது? x1 x2 x1 வந்து -3. இங்கே இருக்கிறத பார்த்து தான் எழுதணும். கொஸ்டினில் கொடுத்ததை எழுதக்கூடாது. நம்ம ரீரைட் பண்ணி எழுதியிருக்கிறோம்ல. இப்போ இதுதான் x1, இது x2, இது x3, y1 y2 y3. அப்போ இது அப்படியே எழுது. -3 5, அதுக்கப்புறம் 5 -2, அப்புறம் 5 6 பார்த்து எழுதிடணும். அடுத்து திருப்பியும் -3 5 இது எழுதணும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஆஃப் நல்லா கவனிச்சிக்கோ. ஆஃபை கரெக்டாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல கீழே மல்டிப்ளை பண்ணிடணும். 3 2 பெருக்குனா மைனஸும் முதல்ல 6 ப்ளஸ்ஸு, அப்புறம் 3 2 6, அப்போ +6. அதுக்கடுத்தது 5 6 30 ப்ளஸ்ஸே தான். 5 30, அப்புறம் 5 25 +25.
இதுக்கப்புறம் கீழேருந்து மேலே ஏரோ மார்க் போட்டுக்கலாம். இப்படி பெருக்கணும், கீழேருந்து மேலே. இப்போ 5 25 வருது, 5 5 பெருக்குனா 25 ப்ளஸ் 25 வருது. ஆனால் -25 நம்ம போடணும், ஏன்னா கீழேருந்து மேலே பெருக்கிறோம். அப்புறம் இது I2 10 -10 வருது, அதனால் +10 போட்டுக்கணும். இது 6 3 18, இங்கே -3, அதனால் -18. அப்போ +18 நம்ம போடணும். இப்போ ப்ளஸ் எல்லாம் ஒட்டுக்கா கூட்டிக்கோ. ஒட்டுக்கா கூட்டினா 6ஐயும் ஆஃப், திருப்பியும் ஆஃப் எழுதிக்கணும். 6ஐயும் 30ஐயும் கூட்டினா 36. 36ஐயும் 25ஐயும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இல்லைன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம், +25ஐயும் -25ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? மீதி எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது, எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். 8 0, அப்புறம் இங்கேயும் 0, அப்போ 6 மட்டும் கூட்டணும். அப்போ 8 + 6 14, 14க்கு 4 போட்டுக்கோ, மீதி 1 2 3 6 64. 64ல் பாதி என்ன? நீ டிவைட்லாம் பண்ண தேவையில்ல. 64ல் பாதி 32 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஆன்சர். ஸ்கொயர் யூனிட்ஸ் இங்கிலீஷில், தமிழில் சதுர அலகுகள். ஓகே, புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். கிராஃப் வரைஞ்சி இடது பக்கமாக புள்ளிகளை கரெக்டாக நம்ம ரீரைட் பண்ணணும், திரும்ப எழுதணும். அந்த புள்ளிகளை அடிப்படையாக வச்சு தான் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கி சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு 2 கணக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 2 கணக்கை கூட தெளிவாக நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், ஏன்னா புது சாப்டர் இது. நல்லா புரிஞ்சிக்கோ. எக்ஸாம்பிள் 5.2 ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க PQRன்ட்டு, அதெல்லாம் கொலினியர்னா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. கொலினியர்னா என்னது? தமிழில் பார்க்கலாம். அதே 3 பாயிண்ட்ஸு ஆகிய புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் என காட்டுக அப்படின்றாங்க. அதாவது இந்த 3 புள்ளிகளும் முக்கோணத்தை அமைக்காது, நம்மளால் பரப்பளவு காண முடியாது. இந்த 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில், இப்படி நேர்கோட்டில் அமையும். APQRன்றது ஒரே நேர்கோட்டில் அமையும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதனுடைய ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணத்தின் பரப்பு, இந்த 3 புள்ளிகளை வச்சு நம்ம முக்கோணத்தை அமைக்க முடியாது. முக்கோணத்தின் பரப்பளவு 0ன்னு நம்ம காமிக்கணும். சரியா? அதனால் நம்ம கிராஃப்லாம் வரைய தேவையில்ல, அதெல்லாம் வரைய தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஆஃப் முக்கோணத்தின் பரப்பு, ஆஃப் முக்கோணத்தின் பரப்புன்னு எழுதிக்கலாம். இங்கே முக்கோணத்தின் பரப்பு சமம் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம. சரியா? அல்லது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. ஆஃப் இன்ட்டு என்ன ஃபார்முலா இப்போ தான் எழுதணும்? x1 y1, x2 y2, x3 y3, திருப்பியும் x1 y1. இது 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆஃப் x1 என்ன? Pன்ற பாயிண்ட்டு -1.5, y1 3 எழுதிக்கணும். சரியா? -1.5 3. PQ Q 6 -2, R -3 4. அடுத்தது திருப்பி இதே புள்ளி எழுதணும், -1.5 3. இது ஈக்குவல் டு 0ன்னு நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும், அதில் 0ன்னு போடக்கூடாது. ஆஃப் இப்போ முதல்ல மேலேருந்து கீழே பெருக்கும். 1.5னா என்ன அர்த்தம்? அரை. ஆஃப் இது -2, 6 -2, இங்கே -2 இருக்குது பாரு. இங்கே மைனஸையும் பெருக்கும்போது முதல்ல ப்ளஸ் வந்துடுது, அதை ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம், ப்ளஸ் போட்டுக்கலாம். 1.5னா அரைன்னு அர்த்தம். ஓகேவா? 1.5. 1.5னா அரை கிடையாது, 1.5.
ஒன்றரைன்னா என்ன அர்த்தம்? 3/2ன்னு அர்த்தம். 3/2ன்னு அர்த்தம். ஓகேவா? 1.5னா என்னது? 1.5. அந்த 1.5 எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாம். 3/2 இன்ட்டு -2. இந்த -2 3/2ன்றது 1.5. ஸோ அதோட 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எனக்கு -2யும் பெருக்குனா கேன்சல் ஆகிடும். மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3 மட்டும் வரும். +3 இங்கே வரும். அடுத்தது 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா 24 + 24. -3ஐயும் 9ஐயும் பெருக்குனா -9. அடுத்தது கீழேந்து மேலே பெருக்கணும். கீழேந்து மேலே பெருக்கும்போது மைனஸ் ஆன்சரில் வந்தால் அதை ப்ளஸ்ஸாக எழுதணும். ப்ளஸ்ஸு ஆன்சராக வந்துச்சுன்னா மைனஸாக எழுதணும். இப்போ 3லேருந்து 6 பெருக்கும்போது 6 3 18. அப்போ 18ன்றது ப்ளஸில் வருது, அதனால் -18 அப்படின்னு எழுதணும். இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, 2 3 6 ப்ளஸ் வருது, அதனால் நம்ம -6ன்னு எழுதணும். அடுத்தது இங்கேருந்து மைனஸ் தான் வருது, ஆனால் ஆன்சரில் நம்ம ப்ளஸ்ஸுன்னு போடணும். ப்ளஸ்ஸு 1.5 3, அதாவது 3 இல்லை 1.5, அதாவது 3/2. 3/2 நம்ம 4ஆல் பெருக்கிறோம். அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். 2 2 2 2 2 4 2 6. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் +6. மைனஸாக வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு போட சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ +6ம் -6ம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது நம்ம இதுக்குள்ளே கேன்சல் பண்ண முடியுதான்னு பாரு, இல்லை கூட்டிகிட்டே கழிக்கலாம். இப்போ 2 இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? இது 2த்தையும் கூட்டலாம். கூட்டின ப்ளஸ் இது 2 என்னது? ப்ளஸ்ஸு. 24ல் 3 கூட்டினா 27. இங்கே 9ஓட 18 கூட்டினா என்ன வருது? 10 27 -27 வருது. அப்போ +27 -27 = 0. 1/2 × 0 0. 0ன்னு நிரூபிக்கப்பட்டது. அந்த பெருக்குனா பரப்பு நம்மளுக்கு கிடைக்கல. பரப்பு கிடைக்காம என்ன கிடச்சிருக்குது? 0ன்னு வந்துடுச்சு. -6ஐயும் +6ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம். மீதி இந்த மைனஸையும் மைனஸை கூட்டினா, மைனஸ் நம்பரை கூட்டினா மைனஸ் தான் எழுதணும். ப்ளஸ் நம்பரை கூட்டினா ப்ளஸில் தான் எழுதணும். இப்போ 27ம் -27ம் செப்ரேட் ஆகிடுது, 0 வருது. ஸோ these 3 points are collinear. அதாவது இந்த 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லி எழுத வேண்டியது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட போதும். புது சாப்டர்னால முதல்ல x1 y1 x2 y2 x3 y3னா என்னன்னு தெளிவாக கண்டுபிடிச்சிக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இந்த ஃபார்முலாவை இன்றைக்கே நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 2 கணக்கையும் நல்லா பலமுறை போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நல்லா புரிஞ்சதுன்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்பப்போ டெஸ்ட் எழுதி பார்க்கணும். உங்களையே நீங்கள் சுய மதிப்பீடு அப்போ தான் பண்ணிக்க முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நல்லா படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.